எக்ஸாம் டென்ஷன் நம்ம மனசை ஏமாத்துமா இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி நம்மள நம்ப வைக்குமா? இன்னைக்கு நாம் ஒரு சைக்கலாஜிக்கல் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்னு பார்க்க போறோம். ஜீவாங்கிற ஒரு ஸ்டூடெண்டோட கதை. அவளோட கதை மூலமா இந்த உளவியல் மர்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. எக்ஸாம் டென்ஷன் காரணமா ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற சத்தம் கேக்குமா? ஆனா இதுக்கான பதில் ஜீவாவோட அனுபவத்துல இருக்கு. வாங்க அவளோட கதைக்குள்ள போலாம். சரி, இப்போ நம்மளோட ஆய்வுப் பொருள் ஜீவா. உங்கள மாதிரி பலரையும் போல எக்ஸாமுக்காக ரொம்ப கடுமையா படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா அந்த கடுமையான மன அழுத்தத்துல அவளோட மூளை நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல இருந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சுது. இது சைக்காலஜில அக்யூட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் பாரனோயான்னு சொல்லுவாங்க. பெரிய வார்த்தையா இருக்கா, ஆனா விஷயம் சிம்பிள் தான். எக்ஸாம் டென்ஷன், தூக்கமின்மை மாதிரி ரொம்ப அதிகமான ப்ரெஷர்ல இருக்கும்போது நம்ம மூளை சில நேரங்களை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதாவது நிஜத்தை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு தற்காலிக நிலை. ஜீவாவுக்கு நடந்தது இதுதான். சரி, இந்த பிரமைக்கு எது தூண்டுகோலா இருந்துச்சு? ஒரு உண்மையான மிரட்டல் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி. ஏற்கனவே படிப்புச் சுமையால பலவீனமா இருந்த அவ மனச அந்த மிரட்டல் எப்படி ஒரு புயல்குள்ள தள்ளுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ராத்திரி ஜீவாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் ஒரு கரகரப்பான குரல். உன் வீட்ல நான் பாம்பு வச்சிருக்கேன், இன்னும் 30 நிமிஷத்துல அது வெடிக்கும், உங்க அப்பாவை போலவே நீயும் என் எதிரின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒரு பெரிய முரண்பாடு. ஜீவா உண்மையிலே ஒரு பாம்ப் ஸ்குவாட்ல மெம்பரா இருந்தா நிஜமான வெடிகுண்டுகளை எப்படி செயலிழக்க வைக்கணும்னு அவளுக்கு தெரியும். ஆனா அந்த ராத்திரி ராத்திரி முழுக்க படிச்சு ரொம்ப சோர்ந்து போன ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். அதனால பயத்துக்கும் பிரமைக்கும் ரொம்ப ஈஸியா ஆளாகிற நிலைமையிலே இருந்தா. அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் ஏற்கனவே மன அழுத்தத்துல இருந்த ஜீவாவோட மனசு ரொம்பவே குழம்பிடுச்சு. அவ வீட்ல கேட்ட சாதாரண சத்தமெல்லாம் எப்படி அவளுக்கு ஆபத்தோட அறிகுறிகளா தெரிஞ்சுதுன்னு இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நிஜத்துல என்ன நடந்துச்சு? அவளோட பெட்ரூம் கதவு காத்துல லேசா திறக்குது. சும்மா ஒரு க்ரீச் சத்தம், அவ்வளோதான். ஆனா பயத்துல இருந்த அவ மனசுக்கு அது எப்படி கேட்டுச்சு தெரியுமா? யாரோ ஒருத்தன் கதவை உடைச்சு உள்ள வர்ற மாதிரி. பாருங்க, பயத்தோட முதல் விதை இங்கதான் விழுந்துச்சு. அடுத்து கிச்சன்ல நிஜம் என்னன்னா, அவளோட பூனை ஒண்ணு அலமாரியிலிருந்து கீழே குதிக்குது. ஒரு சின்ன டமால் சத்தம். ஆனா ஜீவாவோட மனசுல இது எப்படி பதிவாச்சு? யாரோ ஒருத்த நிழல்ல இருந்து அவளை தாக்க வர்ற மாதிரி. அவளோட பயம் இன்னும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. கடைசியா எல்லாத்தையும் விட மோசமா ஒண்ணு நடந்துச்சு. நிஜமா கிச்சன்ல இருந்து விடாம ஒரு டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மன அழுத்தத்தோட உச்சத்துல இருந்த அவன் மனசுக்கு அது என்னவா கேட்டுச்சு? நீங்க நினைச்சது சரிதான். ஒரு நிஜமான வெடிகுண்டோட கவுண்டவுன் டைமர் சத்தம் மாதிரி. பாத்தீங்களா, ஒரு சாதாரண அலாரம் கடிகாரம் அவன் மனசுல ஒரு பயங்கரமான ஆயுதமா மாறிடுச்சு. சரி, இப்போ கதைக்காலத்தோட உச்சகட்டத்துக்கு வருவோம். அவளோட கற்பனையில இருந்த இந்த பெரிய அச்சுறுத்தல் திடீர்னு ஒரு எதிர்பாராத நிஜத்தை சந்திச்சப்போ என்ன ஆச்சு? அந்த வெடிகுண்ட ஜீவா கண்டுபிடிச்சிடுறா. அதோட டைமர் கடைசி வினாடிய நெருங்குறத பாக்கறா. இன்னும் ஒரே செகண்ட், அவ்வளோதான், வெடிக்க போதுன்னு நினைச்சு கண்ண நல்லா இருக்க மூடிக்கிறா. ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரியே எந்த வெடிச்சத்தமும் கேட்கல. அதுக்கு பதிலா முதுகுல டமார்னு ஒரு பலமான அடி. கூடவே அவங்க அம்மாவோட குரல். ஏய் ஜீவா, 1/2 மணி நேரமா அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு போய் படி. 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இப்படிதான் இருப்பியா? சரி, இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்வையில இந்த சம்பவத்தை நாம அனலைஸ் பண்ணலாம். ஜீவாவோட இந்த அகடமிக் பாம்ப் பிரமைக்கு உண்மையான காரணம் என்னன்னு பிரிச்சு மேயலாம் வாங்க. இந்த டேபிள பாருங்க, 2 விதமான பாம்ப் பத்தி இங்க சொல்லியிருக்கு. ஒன்னு அந்த வில்லன் வச்ச நிஜ பாம்ப். அது வெளியிருந்து வந்த அச்சுறுத்தல். அதுக்கு பின்னாடி இருந்த லாஜிக் பழி வாங்குறது. அதோட நோக்கம் தீங்கு விளைவிக்கிறது. அதுக்கு தீர்வு போலீஸ் விசாரணை. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட பாம்ப், அதாவது ஜீவாவோட பாம்ப். இதுவும் உள்ளேர்ந்து வருது. இதுக்கு லாஜிக்கே கிடையாது. இது வெறும் இமோஷனல் பேனிக். இதோட நோக்கம் நம்ம கவனத்தை நாமே சிதைக்கிறது. இதுக்கு தீர்வு போலீஸ் கிடையாது, சுய ஒழுக்கம் மட்டும்தான். அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா அடிச்சது வெறும் தண்டனை கிடையாது, அது ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான ஒழுக்கம். ஜீவாவோட அந்த பிரமையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரதுக்கும் அவளோட உண்மையான இலக்கான படிப்பை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கும் தேவைப்பட்ட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அது. இந்த கேஸ் ஸ்டடி ஜீவாவை பத்தி மட்டும் இல்ல, இது உங்கள பத்தியும் தான். சரி, உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த மாதிரி வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யறதுக்கான ஒரு பிளான பத்தி பேசலாமா?
உங்களுக்கான 4 AM டிஃப்யூசர் பிளான். சரி, உங்க படிப்புல குறுக்கிடுற அந்த வெடிகுண்டுகள்லாம் என்ன? ஃபெயில் ஆகிடுவோமோங்கிற பயமா? இல்ல படிக்காம தள்ளி போடுறதால வர்ற குற்ற உணர்ச்சியா? இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்கள கம்பேர் பண்ணிக்கிறதுனால வர்ற அழுத்தமா? முதல்ல உங்க பாம் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல் படி. இந்த எல்லா அகாடமிக் பாமையும் செயலிழக்க வைக்கிற ஒரே சாவி இந்த நேரத்துல தான் இருக்கு. அதிகாலை 4 மணி. அந்த நேரத்துல ஆரம்பிக்கிற ஒரு ஒழுக்கமான படிப்பு பழக்கம் உங்க எல்லா பயத்தையும் உடைச்செறிஞ்சிடும். வெற்றிக்கான பாதை ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு பழக்கமா மாத்தி உங்க மன அழுத்தங்கிற பாம செயலிழக்க வைங்க. ஸ்டெப் 2, உங்க மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த அதிகாலை நேரத்துல தொடர்ந்து படிச்சு ஒரு உத்வேகத்தை உருவாக்குங்க. இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஸ்டெப் 3, நீங்க கனவு காண்ற டாக்டர் அல்லது இன்ஜினியருங்கிற உங்க இலக்க நீங்க நிச்சயம் அடைவீங்க. சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. நாளைக்கு காலையில 4 மணிக்கு உங்க கனவை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற அந்த ஒரு சின்ன பாசிட்டிவான ஸ்டெப் என்னவா இருக்கும்? யோசிங்க, செயல்படுங்க. அங்க இருக்க நீ